John, 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 John. டேய், என்னடா சத்தம்? இல்லடா, ஒரு கெட்ட கனவு கண்டேன்டா. காலங்காத்தாலே கத்திக்கிட்டு எக்ஸாம் கிளம்புற வேலையா பாடுறா. பேசாம இந்த விஷயத்த அப்பாட்ட சொல்லிடலாமா? Nine eight 98 98 94. என்ன அப்பாக்கு ஃபோன் பண்ணுறியா? 9844522036 என்ன? ஒரு சாமியார் வணக்கம் சாமி. எனக்கு ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. என்னால நைட்டு தூங்க முடியல. நான் ஒரு புக்கை எடுத்து படிச்சேன். அந்த பேய் என்ன வந்து தூங்க உதவி பண்ணுது. இது தீர்வு என்னன்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும். பக்தா, நான் உனக்கு ஒரு மாலை தருகிறேன். அதை வைத்துக் கொண்டால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதை வைத்துக்கொண்டு நலமாக இருக்கலாம். நன்றி சாமி, நான் வரேன் சாமி. சாமியாரை பார்த்துட்டு வரியா? சீக்கிரம் வாங்கடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. உடனே கிளம்பி வாங்கடா. இப்ப வரேன்டா, பயப்படாதடா. வரேன்டா.
டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? என்னடா ஆச்சு உனக்கு? சொல்றா. டேய் ஏன்டா நல்லா இருக்கு? சொல்றா. என்னடா ஆச்சு? சொல்றா. டேய் இதுதானடா உன் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் இருக்காரு, அவர்கிட்ட போனா எல்லாமே சால்வ் ஆயிடும். இருடா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறேன். ஹலோ டேய், நம்ம இப்ப சர்ச்சுக்கு போறோம்டா, சீக்கிரமாடா. சொல்லுங்கப்பா. ஃபாதர் இந்த மாதிரி நான் பேய் புக் எடுத்து படித்தேன். அதில் இருக்கிற மாதிரி நான் செஞ்சும் பார்த்தேன். அது செஞ்சு பார்த்ததுலேருந்து அந்த புக் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. என்னோட அப்பா நம்பரும் கரெக்டாக சொல்லுது. நைட் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, என்னால் தூங்க முடியல. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். பேக் எடுத்துக்கோங்க. அந்த பேக் ஃபுல்லாக சீட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பேக்ல இருந்து ஒரு கை நிறைய சீட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த சீட்ஸை அந்த பேய்கிட்ட போய் காமிங்க. சப்போஸ் அதுக்குள்ள இருக்கிற சீட்ஸோட நம்பரை அது கரெக்டா சொல்லிருச்சுன்னா, இல்ல ஒரு நம்பரை சொல்லிருச்சுன்னா அது வந்து எதுவும் பண்ண முடியாது. சப்போஸ் அது கையில எவ்வளவு சீட் இருக்குன்னு சொல்லு பாப்போம். சப்போஸ் அது சொல்லலைன்னா இனிமேல அந்த பேய் உங்களை டிஸ்டர்ப் பண்ண. தேங்க்யூ ஃபாதர். நான் லைஃப் ஃபுல்லா உங்களை நான் மறக்கவே மாட்டேன். கர்த்தரே இவரை ஆசீர்வதிங்கள். எப்படி ஃபாதர் பண்ணீங்க? இது மாதிரி ட்ரீட்மெண்ட் நான் எந்த புக்லயும் இல்ல, நான் படிச்சே கிடையாது. அதாவது இது எல்லாமே ஒரு விதமான மனோரீதியான வியாதி தான். இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். அவன் மனசுக்குள்ள இருக்கிறது ஒரு இலியூஷன். அந்த புக்கை படிச்சதுனால அவன் மனசு எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்குன்றது அவனோட கற்பனை வெளியே தெரியுது. அவனுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கோ அது அந்த பேய்க்கு தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு என்னென்னலாம் தெரியலையோ அது அந்த பேய்க்கு தெரியல. ஸோ நம்மளோட ஐடியா என்னன்னா, அவன் வந்து பேக்ல எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்றது அவனுக்கு தெரியல. ஸோ அவன் கை நிறைய சீட்ஸ் அதுல இருந்து எடுக்கிறான். அதுல எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்றது அவனுக்கும் தெரியாது. ஸோ அந்த பேய்க்கும் வந்து அதுக்குள்ள எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்றது தெரியாது. கர்த்தரே இவரை ஆசீர்வதிங்கள்.